கடைசி நிமிடம் வரை வசைபாடிவிட்டு வியாபாரத்திற்காக அதிமுகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்திருப்பதாக பாமகவை திமுக தலைவர் ஸ்டாலின் சாடியுள்ளார். கூட்டணி அப்படின்ற ஒன்று பலமானதாக இல்லை, எதிர்க்கட்சி அமைச்சிருக்கிற கூட்டணி பலம் வாய்ந்தது அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. பாஜக, அதிமுக, பிரதமர், முதலமைச்சர் இவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ விமர்சிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களோட கூட்டு சேர்ந்தவர்களையும் விமர்சிக்கிறீங்க. குறிப்பாக பாமக, தேமுதிகவை ஊசலாடி விட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க அப்படின்றத ஏற்க முடியலையா? ஏன் இவ்வளோ காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கலாம் அவங்க. ஆக ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்துங்கிறது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அதில் தலையிட நாங்கள் விரும்பலை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி ஆட்சியை, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள், திமுக விமர்சித்ததை விட கடுமையான வார்த்தைகளை, காது கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் போட்டு விமர்சித்தவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஆக அவங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியோட 100க்கு 200% சேர மாட்டேன்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். பிஜேபியினுடைய ஆட்சிக்கு மார்க் என்ன போடுவீங்கன்னு கேட்டப்போ ஜீரோவுக்கு கீழே என்ன இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஆக அதனால தான் அது நியாயம் இல்லை, கொள்கை கூட்டணி இல்லை, இது வியாபார ரீதியாக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் தேர்தல் சிறப்பு பேட்டி இன்று மாலை 6 மணிக்கு இரவு 10 மணிக்கும் ஒளிபரப்பாகும். கடைசி நிமிடம் வரை வசைபாடிவிட்டு வியாபாரத்திற்காக அதிமுகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்திருப்பதாக பாமகவை திமுக தலைவர் ஸ்டாலின் சாடியுள்ள நிலையில் இதுகுறித்து நேரலையில் நம்முடன் இணைந்துள்ள பாமகவை சேர்ந்த பாலுவிடம் கேட்கலாம். வணக்கம் பாலு சார். தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் தற்பொழுது அதிமுகவை சாடிவிட்டு தற்பொழுது அவர்களுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அவர் தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நானும் இப்பொழுது அந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கருத்தை கேட்டேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பறிபோனதற்கு, அவர்கள் இந்த நிலைக்கு ஆளானதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அடிப்படையில் கடந்த 10 நாட்களாக திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும், எங்களுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்களை பற்றியும், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியுமே விமர்சனம் செய்வதையே வாடிக்கையாக இருக்கிறார். இது தோல்வி பயம். இந்த தோல்வி பயத்தில் என்ன பேசுவது, என்ன சொல்வது என்ற தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தலில் நாங்கள் பேரம் பேசினோம் என்று சொல்லுகிறார்கள். தேமுதிகவோடு அவர்கள் பேசிய பேரம் கடைசி வரை அந்த யாரோடு சேருகிறார்கள் என்று அது முடிவெடுக்க முடியாமல் போனதற்கு காரணமாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கையற்ற கூட்டணி என்று சொன்னால் அது திமுக கூட்டணி தான். ஏனென்றால் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் மாறுபட்ட சிந்தனைகளோடு இந்தியாவில் தேர்தலை சந்திக்கிறார்கள். கேரளாவில் காங்கிரஸை எதிர்க்கிறார்கள், தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸோடு திமுக ஒருபோதும் கூட்டணி சேராது. கனிமொழி அவர்களையும் ராஜா அவர்களையும் கலங்கப்படுத்தி தன்னுடைய துணைவியார் அவர்களுக்கு அவமான களங்கத்தை ஏற்படுத்திய காங்கிரஸோடு ஒருபோதும் இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னவர் கலைஞர் மறைஞ்சதன் காரணமாக இன்றைக்கு காங்கிரஸோடு அதையெல்லாம் மறந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறார். மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் திமுகவை மிக கடுமையாக சாடினார். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் பாஜகவை எவ்வளவு சாடினோம், இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை எவ்வளவு சாடினோம் என்று. ஆனால் ஒருமுறை திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும், திரு ஸ்டாலின் அவர்களை பற்றியும், காங்கிரஸ் இயக்கத்தை பற்றியும் என்னென்ன வார்த்தைகளை என்னென்னவெல்லாம் சொன்னார் என்பதை ஒரு முறை போட்டு பார்த்துவிட்டு, எது கொள்கை முரண்பாடு, எது லாப நோக்கம், எது கூட்டணி தர்மம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்பதை அவருடைய மனசாட்சிக்கே விட்டுவிடலாம். இன்றைக்கு எதை தின்றால் பித்தம் தெரியும் என்ற நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன நல்ல கருத்தை சொன்னாலும், என்ன கொள்கை ரீதியான விளக்கத்தை சொன்னாலும், இவர்களுடைய தோல்வி என்பது உறுதியாகிவிட்டதின் காரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. வரக்கூடிய இந்த தேர்தலில் மிகப்பெரிய படு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி அடைய போகிறது. அதை எதிர்காலம் நமக்கு நிச்சயமாக சொல்லும். தங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு பாலு.
கடைசி நிமிடம் வரை வசைபாடிவிட்டு வியாபாரத்திற்காக அதிமுகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்திருப்பதாக பாமகவை திமுக தலைவர் ஸ்டாலின் சாடியுள்ளார். கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து பலமானதாக இல்லை, எதிர்க்கட்சி அமைச்சிருக்கிற கூட்டணி பலம் வாய்ந்தது அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. பாஜக, அதிமுக, பிரதமர், முதலமைச்சர் இவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ விமர்சிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களோட கூட்டு சேர்ந்தவர்களையும் விமர்சிக்கிறீங்க. குறிப்பாக பாமக, தேமுதிகவை ஊசலாடி விட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க அப்படின்றத ஏற்க முடியலையா? ஏன் இவ்வளோ காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கலாம் அவங்க. ஆக ஒரு கட்சி வந்து கூட்டணி சேர்ந்துங்கிறது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அதில் தலையிட நாங்கள் விரும்பலை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி ஆட்சியை, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள், திமுக விமர்சித்ததை விட கடுமையான வார்த்தைகளை, காது கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் போட்டு விமர்சித்தவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஆக அவங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியோட 100க்கு 200% சேர மாட்டேன்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். பிஜேபியினுடைய ஆட்சிக்கு மார்க் என்ன போடுவீங்கன்னு கேட்டப்போ 0க்கு கீழே என்ன இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஆக அதனால தான் வந்து அது வந்து நியாயம் இல்லை, கொள்கை கூட்டணி இல்லை, இது வந்து வியாபார ரீதியாக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து பலமானதாக இல்லை, எதிர்க்கட்சி அமைச்சிருக்கிற கூட்டணி பலம் வாய்ந்தது அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. பாஜக, அதிமுக, பிரதமர், முதலமைச்சர் இவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ விமர்சிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களோட கூட்டு சேர்ந்தவர்களையும் விமர்சிக்கிறீங்க. குறிப்பாக பாமக, தேமுதிகவை ஊசலாடி விட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்க அப்படின்றத ஏற்க முடியலையா? ஏன் இவ்வளோ காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கலாம் அவங்க. ஆக ஒரு கட்சி வந்து கூட்டணி சேர்ந்துங்கிறது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அதில் தலையிட நாங்கள் விரும்பலை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி ஆட்சியை, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள், திமுக விமர்சித்ததை விட கடுமையான வார்த்தைகளை, காது கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் போட்டு விமர்சித்தவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஆக அவங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபியோட 100க்கு 200% சேர மாட்டேன்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். பிஜேபியினுடைய ஆட்சிக்கு மார்க் என்ன போடுவீங்கன்னு கேட்டப்போ 0க்கு கீழே என்ன இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஆக அதனால தான் வந்து அது வந்து நியாயம் இல்லை, கொள்கை கூட்டணி இல்லை, இது வந்து வியாபார ரீதியாக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை.